விட்டு கொடுத்தவள் சிறுகதை. ஆசிரியர் பத்மாவதி அவர்கள். கமலாட்சி எனக்கு 2 வருடம் பிந்தி பிறந்து விட்டாள். அதனால் என்ன, பிறப்பில் நான் மூத்தவளாக இருந்தாலும் மற்ற எல்லா விஷயங்களிலும் அவளே மூத்தவளாக இருந்தாள். எங்கள் வீட்டில் கமலாட்சி தான் நல்ல வெளுப்பு. எங்கள் குடும்பத்தில் அந்த நிறமே அபூர்வம் என்பதால் தானோ என்னவோ எல்லோரும் அவளிடம் அதிக அன்பு கொண்டு இருந்தார்கள். என் அம்மாவை பெற்ற பாட்டி நல்ல சிவந்த நிறமாக இருப்பாளாம். கமலாட்சி நிறத்தில் தன் தாயாரை கொண்டதில் என் அம்மாவுக்கு மிகவும் பெருமை. அதுவும் அவள் புகுந்த வீட்டில் எல்லோரும் சிவந்த நிறத்தை உபாசிப்பவர்களாக இருந்துவிடவே அம்மாவின் பெருமை இன்னும் பிடிபடாமல் போயிற்று. நான் என் அத்தையை கொண்டு பிறந்து விட்டேனாம். நல்ல கருப்பு இல்லாவிட்டாலும் மாநிறம்தான். அம்மா என்னை குறிப்பிட்டு பேசும் பொழுதெல்லாம் நிறத்தில் உங்கள் குடும்பத்தை கொண்டு பிறந்து விட்டாள் என்று அப்பாவிடம் குத்தி காட்டுவாள். அப்பாவை பெற்ற பாட்டிக்கு இதை கேட்கும் பொழுதெல்லாம் சிறிது ஆத்திரம் வரும். அதனால் பாட்டி விட்டு கொடுக்காமல், நிறமட்டாக இருந்தால் என்ன, விசாலாட்சிக்கு என்ன குறை, மூக்கும் முழியுமாக கோவில் விக்கிரகம் மாதிரி இருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். ஆனால் அவளுக்கும் கமலாட்சியிடம் தனி பிரீத்திதான். எனக்கு ஞாபகம் தெரிந்ததிலிருந்து கமலாட்சி கமலாட்சி என்ற எதற்கு எடுத்தாலும் எல்லோரும் அவளை பாராட்டி கொண்டிருப்பார்கள். அவள் கண்களை கசக்கி அழுவதாக பாவனை செய்தால் கூட யாருக்கும் பொறுக்காது. ஐயோ ஐயோ, மூஞ்சி மூக்கெல்லாம் மிளகாய் பழம் போல சிவந்து விட்டதே, அழாதே அம்மா, யார் கண்ணாவது பட போறது என்று ஒவ்வொருவராக சமாதானப்படுத்த கூடி விடுவார்கள். வீட்டில் எப்பொழுதுமே அவளுக்கு தனி சலுகைதான். அப்பா எது வாங்கினாலும் 2ஆகத்தான் வாங்குவார். ஆனால் 2ஐயும் கொண்டு வந்து, கமலாட்சி கண்ணு இந்தாமா என்று அவளிடம்தான் கொடுப்பார். கமலாட்சி 2ஐயும் தன் முன்னால் வைத்து ஆராய்ந்து தனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு மற்றதை என்னிடம் நீட்டுவாள். அதுவரையிலும் நான் பொறுமையுடன் அருகில் நின்று கொண்டு இருக்க வேண்டும். சில சமயம் நான் பொறுமை இழந்து முதலில் எனக்கு பிடித்ததை பொறுக்கி கொண்டு விட்டால் வந்தது அனர்த்தம். கமலாட்சி மற்றதை வீசி எறிந்து உடைத்து அமர்க்களப்படுத்தி விடுவாள். எல்லோரும் ஒன்றாக கூடி, நீ பெரியவளாச்சே, விட்டு கொடுக்க கூடாதாடி என்று மூலைக்கு மூலை என்னை பிடித்து கொள்வார்கள். நான் அழுது பார்த்தாலும் முடிவிலே ஜெயிப்பது என்னவோ கமலாட்சி தான். நான் பொறுமை இழந்ததற்கு தண்டனையாக என் கையில் இருக்கும் சாமானை அவள் பறித்து கொள்ள, அவள் ஆத்திரத்துடன் வீசி எறிந்து உடைத்ததை நான் எடுத்து வைத்து கொண்டு பொறுமை வேண்டி வரும். ரிப்பனிலிருந்து பாவாடை சட்டை நகை நட்டு முதல் கொண்டு எல்லாவற்றிலும் அவளுக்கு தான் முதல் சலுகை. அப்பா வெளியூர் போய் வரும் பொழுது துணிமணிகள் வாங்காமல் வரமாட்டார். விசாலாட்சி நிறத்துக்கு இந்த வெளிர்பச்சை நிறம்தான் பொருத்தமாக இருக்கும், கமலாட்சியின் சிவந்த கலருக்கு இந்த கருநீலம் பளிச்சென்று இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே வருவார். என் முகத்தை பார்த்துவிட்டு சிறிது நிறுத்தி கொள்வார். பாட்டிக்கு மட்டும் பொறுக்காது. ஏண்டாப்பா, 2 பேருக்கும் ஒரே நிறத்தில் எடுத்து வரக்கூடாதா என்று அங்கலாய்ப்பாள். இவ்வளவையும் கேட்டுக்கொண்டே இருக்கும் கமலாட்சி, எனக்கு இந்த வெளிர்பச்சை நிறம்தான் பிடிச்சிருக்கு என்று கூறி எனக்கு வாங்கி வந்ததை எடுத்து உடுத்தி கொண்டு விடுவாள். நான் தயங்கியபடியே மற்றதை எடுத்துக்கொள்வேன். கமலாட்சி குட்டிக்கு எந்த கலர் கட்டினாலும் நன்றாக இருக்கே என்று என் அம்மா அவளை பார்த்து பெருமையாக சிரிக்கும்போது, ஓ அப்படியென்றால் எனக்கு இந்த நிறம் நன்றாக இருக்காது போல இருக்கிறது என்ற உணர்வு என் மனதை குடையும். இதுதான் சாக்கு என்று அடுத்த நாள் கமலாட்சி என்னுடையதையும் எடுத்து உடுத்தி கொண்டு விடுவாள். இப்படியாக நான் போற்றி போற்றி பாதுகாத்து வைக்கும் சாமான்களையெல்லாம் நான் உபயோகிக்காமலேயே பழசாகி போவதை பார்த்து நான் பெருமூச்சு எறிவேன். கமலாட்சி அனுபவித்து மிஞ்சிய வைத்தான் எனக்கு கிடைத்து வந்தன. எனக்கு எது இருக்கிறதோ இல்லையோ, சிறு வயதிலிருந்தே சகிப்புத்தன்மை மட்டும் கடவுள் நிறைய அளித்திருந்தார். நீ பெரியவளாச்சே, விட்டு கொடுத்து விட, விட்டு கொடுத்து விடு என்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு எனக்கு எதையும் தைரியமாக ஆசைப்படும் சுபாவமும் இல்லாமல் போய்விட்டது. கடைக்கு போனால் கூட கமலாட்சி போல எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க தெரியாது. கமலாட்சி கை நிறைய கண்ட கண்ட சாமான்களை எல்லாம் வாங்கி கொண்டு வருவாள். 4 நாட்களுக்கு பிறகு உருக்குலைந்த பொருட்களை குவியலாக கொண்டு வந்து என் அறையில் போட்டு, இந்தா எல்லாம் உனக்குத்தான் என்று சொல்லுவாள். அடுத்த நாள் எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் விசாலாட்சி கிட்டதான் இருக்கு என்று அப்பாவிடம் சொல்லுவாள். அவர் நம்புகிறாரோ இல்லையோ, மறுத்து ஒரு வார்த்தை பேசாமல் திரும்பவும் அவளை கடைக்கு அழைத்து கொண்டு போவார்.
ஒரே ஒரு விஷயத்தில் கமலாட்சி என்னிடம் போட்டிக்கு வர முடியாமல் இருந்தது. அதுதான் படிப்பு. செல்லம் காரணமாகவோ என்னவோ கமலாட்சிக்கு படிப்பில் அக்கறையே இல்லை. நான் ஒவ்வொரு வகுப்பிலும் முதலாவதாக தேறி பள்ளிக்கூட பரிசுகளை தட்டி கொண்டு வந்தபோது அவள் குறைந்த மார்க்குகள் வாங்கி தட்டு தடுமாறி ஒவ்வொரு வகுப்பாக தேறிக்கொண்டு வந்தாள். பரிசுகள் வாங்கி வந்து என்ன பையன், வீட்டுக்குள் நுழையும் வரையிலும் தான் அது என்னுடையதாக இருக்கும். பிறகு பெரியோர்கள் சொற்படி நான் விட்டு கொடுத்து அது கமலாட்சியின் பீரோவில் கொலு வீட்டிருப்பதை பார்த்து பெருமூச்செறிய வேண்டும். 17வது வயதிலே அவள் மிக குறைந்த மார்க்குகளுடன் SSLCயில் தேறிய போது நான் BA முதல் வகுப்பில் தேறியிருந்தேன். நான் MA படிக்க ஆசைப்பட்ட போது கமலாட்சி காலேஜில் சேர மறுத்துவிட்டாள். சேர ஆசைப்பட்டு இருந்தாலும் அவளுக்கு இடம் கிடைத்திருக்குமோ என்பது சந்தேகம். அப்பாவுக்கு மட்டும் கமலாட்சி நன்றாக படிக்கவில்லையே என்று சிறிது வருத்தம். அம்மா அதை பற்றி சிறிதும் கவலை கூட படவில்லை. பாட்டியோ கமலாட்சிக்கு படிப்பு எதற்கடி, படிப்பில்லாவிட்டாலும் அந்த ராஜாத்தியை கிளி போல யாராவது வந்து கொத்தி கொண்டு போய்விடுவான் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். அதை கேட்ட அம்மாவின் உச்சி குளிர்ந்துவிடும். கமலாட்சியை உட்கார வைத்து அடிக்கடி திருஷ்டி சுத்தி போடுவாள். என்மேல் யார் திருஷ்டியும் படாது என்றோ என்னவோ என்னை பற்றி யாருமே கவலைப்பட்டதே இல்லை. பள்ளி படிப்பும் இல்லாமல் வீட்டிலே கவலையற்று தெரிந்ததால் கமலாட்சி 18வது வயதில் மதவென்று வளர்ந்து விட்டாள். நானும் அவளும் ஒரே உயரமாக இருந்தாலும் என் உடம்பு எப்பொழுதும் போல மெலிந்தே இருந்தது. அவள் தான் சிறிதளவுக்கு மீறி பெருத்து விட்டதாக எனக்கு தோன்றியது. ஆனால் அதை பற்றி வீட்டில் மற்றவர்கள் ஒன்றும் பேசாததால் நானும் என் எண்ணத்தை என் மனதிலேயே வைத்து கொண்டேன். மேல் படிப்புக்காக காலேஜ் சேர்ந்ததிலிருந்து நான் அநேகமாக என் அறையை விட்டு வெளியில் வரமாட்டேன். கமலாட்சியின் குரல் வீடு வாசல் தோட்டம் எங்கும் பரவி ஒலித்து கொண்டிருக்கும். படிப்பில்லாமல் அவளுக்கு எப்படி பொழுது போகிறது என்று நானே சில சமயம் ஆச்சரியப்பட்டு கொள்வேன். வீட்டில் சில நாட்களாக எங்கள் கல்யாண பேச்சு வெகு மும்முரமாக நடந்து வந்தது. கமலாட்சியை பற்றி கவலை இல்லை. யாரிடம் தாலியை கொடுத்து கட்ட சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு அவளுக்கு கட்டுவான். விசாலாட்சியை பற்றி தான் கவலை என்று அம்மா வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தாள். கல்யாண பேச்சுக்களை ஒன்று விடாமல் கமலாட்சி கேட்டுக்கொண்டு இருப்பாள். ஆனால் நானோ அந்த பேச்சு வந்ததுமே நத்தை ஓட்டுக்குள் சுருங்குவது போல என் அறையினுள் பதுங்கிவிடுவேன். இருந்தாலும் பருவம் இருக்கிறதே, அது மகா பொல்லாதது. புஸ்தகங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இடையிலேயே மனத்திரையை விரித்து கற்பனை காட்சிகளை சினிமா படமாக காட்ட ஆரம்பித்துவிடும். என்னை மணப்பவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நல்ல சிவந்த நிறம் உடையவனாக மட்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று என்னையும் அறியாமல் என் உள்ளம் ஜெபம் செய்ய ஆரம்பித்தது. ஒரு நாள் அப்பா பாட்டியிடமும் அம்மாவிடமும் கூறிக்கொண்டு இருந்ததை கேட்க நேர்ந்தது. அப்பாவின் நெருங்கிய நண்பர் சிவசாமி மாமா 2 நல்ல ஜாதகங்கள் கொண்டு வந்து இருக்கிறாராம். இருவரும் சிவசாமி மாமாவின் தங்கை பிள்ளைகளாம். மாமாவுக்கு 2 பெண்கள் இருந்தும் உறவில் கல்யாணம் செய்து கொள்ளும் விருப்பம் அவர்கள் குடும்பத்தில் இல்லாததால் தங்கை பிள்ளைகளுக்கு வெளியிலே வரன் பார்க்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாராம். கல்கத்தாவில் இருக்கும் பெரிய தங்கையின் மகன் IAS தேறி இருக்கிறானாம். பம்பாயில் இருக்கும் சிறிய தங்கையின் மகன் BA படித்துவிட்டு சொந்தத்தில் பிஸ்னஸ் செய்கிறானாம். பெரிய சொத்துக்காரனாம். IAS வரன் நல்ல நிறமாக ஆஜானு பாகுவாக ராஜா போல இருப்பானாம். மற்றவன் கருப்பு என்றாலும் ஆரோக்கியத்தில் மற்றவனுக்கு குறைந்தவன் அல்லவாம். இருவருடைய போட்டோக்களையும் பார்த்தேன். எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது என்று கூறிய அப்பா அவர்கள் குடும்பத்தை பற்றியும் விவரமாக கூறிக்கொண்டிருந்தார். பிறகு விசாலாட்சி கமலாட்சி இருவருக்கும் 2 ஜாதகங்களும் பொருந்தி இருக்கின்றன. இதில் யார் யாருக்கு எந்த மாப்பிள்ளை என்பதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம் என்று முடித்த அப்பா சிறிது மௌனமாக இருந்தார். இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? கமலாட்சி நிறத்துக்கு IAS பையன்தான் பொருத்தம். விசாலாட்சி நிறம் மட்டு, அதனால பிள்ளை நிறத்தை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை. அதிலும் ஆண்களுக்கு கருப்பு ஒரு தனி அழகுதான் என்று கூறி அம்மா அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள். அப்பா சிறிது நேரம் பேசவே இல்லை. பிறகு தயங்கிய குரலில், ஆனால் IAS வரன் சிறிது படிப்புள்ள பெண்ணை விரும்புவான் என்று தோன்றுகிறது என்று இழுக்கவும் அம்மா ஆட்சேப குரலில், அதெல்லாம் சும்மா, நம்ம கமலாட்சியை பார்த்ததும் சீர்கூட வேண்டாம் என்று அவன் சொல்லி தாலியை கட்டிவிடுவான். இதுபோல பல பையன்களை பார்த்தாயிற்று என்றாள். சிறு வயதிலிருந்தே எதற்கும் ஆசைப்படாத நான்
இப்போது வருங்கால கணவனை பற்றிய எண்ணங்களை மனதிலே உருவாக்கி தகாத ஆசைகளையும் வளர்த்து கொண்டதற்கு என்ன காரணம் என்று எனக்கே தெரியவில்லை. கமலாட்சி சிவப்பு, அவளுக்கு அவள் நிறத்தை ஒத்த கணவனே கிடைக்கட்டும். ஆனால் ஏன் எனக்கும் நான் விரும்பியபடியாக நல்ல நிறமுள்ள கணவன் கிடைக்கக்கூடாது? நான் சிறிது நேரம் யோசித்து கொண்டு இருந்தேன். சிறிது நிறம் மட்டுப்பட்டது என்பதால் அப்படி ஆசைப்பட தகுதியற்றவளாகிவிட்டேனா நான்? இந்த சமயத்தில் சிவசாமி மாமாவின் பெண் கல்யாணிக்கு திடீரென்று திருமணம் நிச்சயமாயிற்று. அதற்கு அவர் தங்கை பிள்ளைகள் தங்கள் குடும்பத்தினர்களுடன் வருவார்கள் என்றும் அந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் பெண் பார்க்கும் நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்துவிடலாம் என்றும் கூறினார்கள். அவர் பெண் கல்யாணத்தன்று எங்கள் குடும்பம் முழுவதுமே அங்கு இருந்தது. அங்கேயே தங்கை குடும்பத்தினரையும் அவர்கள் பிள்ளைகளையும் அறிமுகப்படுத்துவதாக சிவசாமி மாமா சொல்லியிருந்ததால் அம்மா கமலாட்சியையும் என்னையும் நன்றாக அலங்கரித்து கொண்டு கல்யாணத்துக்கு வரும்படி சொன்னாள். எனக்கு மனதில் துளியும் உற்சாகமில்லை. சிறிய ஜரிகை பார்டருடன் கூடிய ஆடம்பரமே இல்லாத பட்டுப்புடவை அணிந்து ஒரு ஜதை முத்து வளையல், முத்து ஆரம் இவற்றுடன் என் அலங்காரத்தை முடித்து கொண்டு விட்டேன். கமலாட்சி அம்மாவின் வைர அட்டிகையை பூண்டு ஒரே ஜரிகை மயமான ஆடைகளை அணிந்து ஜெகஜோதியாக காட்சி அளித்தாள். அவள் அலங்காரத்தை பார்த்ததும் எனக்கு ஏதாவது சாக்கு சொல்லி வீட்டிலே தங்கிவிடலாமா என்று கூட தோன்றியது. மணப்பெண் கல்யாணி என்னுடன் கல்லூரியில் படிப்பவள் ஆயிற்றே, எப்படி போகாமல் இருப்பது? கல்யாண கும்பலில் எந்த வாலிபனை பார்த்தாலும் இது அந்த வரனில் ஒருவனாக இருந்துவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணமே என்னை அழக்களித்ததால் கல்யாணத்தை ரசிக்கவே முடியவில்லை. கமலாட்சியோ அலட்சியமாக உட்கார்ந்து போவோர் வருவோர் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள். முகூர்த்த சமயத்தில் கல்லூரி சிநேகிதிகள் கும்பலாக உள்ளே நுழையவே நான் நிம்மதி பெருமூச்சுடன் எழுந்து அவர்களுடன் கலந்து கொண்டு விட்டேன். மாங்கல்ய தாரணம் முடிந்ததும் தோழிகள் அனைவரும் மணப்பெண் கல்யாணியை சூழ்ந்து கொண்டு கை குலுக்கி கேலி பேச்சு மூட்டையை அவிழ்த்து கொட்ட ஆரம்பித்தனர். நானும் அவர்களுடன் சேர்ந்து பரிகாசம் செய்வதை பார்த்த கல்யாணி என் கைகளை பிடித்து கொண்டு, இரு உனக்கும் மாப்பிள்ளை வந்தாயிற்று, இந்த கும்பலில் இருக்கிறான், இதே போல கேலி செய்யும் சந்தர்ப்பம் எனக்கும் விரைவில் வரும், அப்பொழுது வட்டியும் முதலுமாக திருப்பி தந்து விடுகிறேன் என்று கூறவும் தோழிகள் கவனம் என்மேல் திரும்பியது. தோழிகளுக்கு சாப்பாடு போட்டு உபசரிக்க வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது என்று கூறிவிட்டாள் கல்யாணி. எப்படியாவது மனப்பந்தலை விட்டு நகர்ந்தால் போதும் என்று துடித்து கொண்டிருந்த நான் கல்லூரி சிநேகிதிகளை சாப்பாட்டு பந்தலுக்கு அழைத்துச் சென்றேன். அங்கு ஏற்கனவே பாதி இடங்கள் நிறைந்து விட்டிருந்தன. நான் என் தோழிகளை நல்ல இடமாக பார்த்து அமர்த்திவிட்டு திரும்பிய போது ஆண்கள் பந்தியை விசாரித்து கொண்டிருந்த வாலிபர் ஒருவர் வேகமாக என்னிடம் வந்து, ஏன் நீங்களும் அவர்களுடன் அமர்ந்து கொள்ளலாமே, நான் பார்த்து பரிமாறச் சொல்லுகிறேனே என்றார். நான் ஒரு நிமிடம் தடுமாறி பிறகு சமாளித்து கொண்டு விட்டேன். இல்லை, எனக்கு பசி இல்லை, அடுத்த பந்தியில் உட்காருகிறேன் என்று சொன்னபோது அவரை என் கண்கள் திருட்டுத்தனமாக ஆராய்ந்தன. நல்ல சிவந்த நிறம், நெடுந்துயர்ந்த மேனி, கண்களை பறிக்கும் தூய வெள்ளை வேஷ்டியும் ஷர்ட்டும், முகத்தில் யாரையுமே நொடியிலே கவர்ந்துவிடும் புன்னகை. ஒரே நிமிடத்தில் என் கண்கள் அவர் உருவத்தை ஈர்த்து மனதிலே பதித்து கொண்டு விட்டன. திடீரென்று இவர்தான் அந்த ஐஏஎஸ் மாப்பிள்ளையாக இருக்குமோ என்ற எண்ணம் மனதில் எழவே எனக்கு உடல் ஊப்பென்று வியர்த்தது. ஆனால் உடனே சச்ச இருக்காது, ஐஏஎஸ் படிப்பவர் வேஷ்டியை தூக்கி கட்டிக்கொண்டு பந்தி விசாரித்து கொண்டு இருப்பாரா? பேண்டையுடன் மணப்பந்தலில் நின்று பெரிய மனிதர்களுடன் கைகுலுக்கி வரவேற்று பேசிக்கொண்டிருப்பார் என்ற எண்ணம் தோன்றவே சிறிது தெளிந்த மனதுடன் தைரியமாக திரும்பி பார்த்தேன். இந்த சமயத்தில் என் தோழி ஒருத்தி அப்பளம் என்று குரல் கொடுக்கவே சுற்றுமுற்றும் பார்த்த அவர் ஆட்கள் யாரும் பக்கத்தில் இல்லாத காரணத்தினால் தாமே ஓடி சென்று அப்பளக்கூடையை தூக்கி கொண்டு பரிமாற வந்துவிட்டார். என் மனம் படபடவென்று அடித்து கொண்டது. ஒரே நிமிடம்தான், எனக்கு யோசிக்கவே நேரமில்லை. புடவையை இழுத்து சொருகி கொண்டேன். வேகமாக சென்று இப்படி கொடுங்கள், நான் போடுகிறேன் என்று கூறிக்கொண்டே கூடையை அவர் கையிலிருந்து வாங்க முயன்ற போது, அடடா வேண்டாம், உங்கள் புது புடவையில் எண்ணெய் பட்டுவிடும் என்று கூறிக்கொண்டே அவர் என்னை பார்த்து முறுவல் அளித்தார். உடலில் குப் என்று உஷ்ணம் பரவியது. சமாளித்து கொண்டு பரவாயில்லை, என்னிடம் கொடுங்கள் என்று கூடையை பெற்றுக்கொண்டு அப்பளம் பரிமாற ஆரம்பித்தேன். அந்த வரிசையில் இருந்தவர்களுக்கு பரிமாறிவிட்டு நிமிர்ந்த போதுதான் அவர் இடுப்பிலே கையை வைத்து கம்பீரமாக நின்று இவ்வளவு நேரமும் என்னையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தது. அதற்கு மேல்
ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் கால்கள் பின்னிக்கொள்ளவே அவர் புன்சிரிப்புடன் என் அருகில் வந்து கூடையை பெற்றுக்கொண்டார். என்னடா ஹரி, அங்கே பந்தலிலே உன்னை எங்கெல்லாம் தேடுவது? சாப்பாட்டுக்கு முந்தி கொண்டு விட்டாயா என்ற குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தோம். எங்கள் அருகிலே வந்ததும் பேஷ் பேஷ், விசாலாட்சியா? என்னடா ஹரி? பந்தலில் உன்னை இவள் அப்பாவுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எண்ணி தேடினேன். நீ என்னடாவென்றால் இங்கே பெண்ணுடன் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறாய் என்றவர் திகைத்து நின்ற என்னிடம், இவன்தான் அம்மா, என் பெரிய தங்கையின் பிள்ளை ஹரிஹரன், IAS. நாளை மறுநாள் உங்கள் வீட்டிலே பெண் பார்க்க வரப்போகிறான் என்றவர். ஹரி, நான் எழுதியிருந்தேனே, இவள்தான் சங்கரனின் மூத்த மகள் விசாலாட்சி என்று சொல்லவும் மறுந்து நின்ற நான் மறுகணம் ஒரே ஓட்டமாக ஓடி மணப்பந்தலுக்கு வந்துவிட்டேன். ஏனடி இப்படி இறைக்க ஓடி வருகிறாய் என்று அம்மா கடிந்து கொண்டதையும் பொருட்படுத்தாது நான் அவள் அருகிலே ஒண்டி கொண்டு அமர்ந்து கொண்டேன். அப்பா அவசரமாக எங்கள் அருகிலே வந்து அம்மாவின் காதருகில் குனிந்து, சிவசாமி தன் தங்கை பிள்ளைகள் இருவரையுமே அழைத்து கொண்டு வருவதாக கூறி போயிருக்கிறார் என்றார். நான் படபடக்கும் இதயத்தை அழுத்தி பிடித்து கொண்டேன். அங்கு இருந்து எழுந்து வேறு எங்கேயாவது போய்விடலாமா என்று நான் எண்ணிக்கொண்டு இருக்கும்போதே சிவசாமி மாமா கும்பலை விலக்கி கொண்டு எங்களிடம் வரவும் நான் நிமிர்ந்து பார்க்க சக்தியற்றவளாக தலையை குனிந்து கொண்டேன். என் அருகில் அமர்ந்து இருந்த கமலாட்சி உடனே புடவையையும் நகைகளையும் சரி செய்து கொண்டு தன்னம்பிக்கையுடன் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். இந்தாப்பா சங்கரா, நன்றாக பார்த்துக்கொள். இவள்தான் கல்கத்தாவில் இருக்கும் என் பெரிய தங்கையின் பிள்ளை ஹரிஹரன், IAS. மற்றவன் என் சிறிய தங்கையின் பிள்ளை ஸ்ரீதரன், BA. பம்பாயிலே பிஸ்னஸ் செய்கிறான் என்று சிவசாமி மாமா கூறிக்கொண்டே போன போது எனக்கு நிமிர்ந்து ஸ்ரீதரனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் துளியுமில்லை. என் மனதில் தான் ஹரிஹரனை முழுவதும் நிறைந்து இருந்தாரே. கமலாட்சி என்னை கிள்ளி ரகசியமான குரலில், நிமிர்ந்து பாரேன் அக்கா என்று கூறிய போது சட்டென்று ஒரு கணம் தலையை தூக்கி எதிரே பார்த்தவள் இரு ஜோடி கண்கள் என்னையே உற்று நோக்குவது போல தோன்றவே உடனே முகத்தை தாழ்த்தி கொண்டேன். அதில் ஒரு ஜோடி கண்கள் ஏற்கனவே அறிமுகமானவைதான். இவள்தான் விசாலாட்சி, பெரிய பெண், MA படித்து இருக்கிறாள். இவள் இளையவள் கமலாட்சி என்று கூறிக்கொண்டே போன சிவசாமி மாமா, வா சங்கரா, தங்கைகளின் கணவன்மார்களை உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். நாளைக்கு சம்பிரதாயப்படி நேரிலே வந்து பெண் பார்க்க அழைத்துட்டு போ, பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டே நகர்ந்தார். வீட்டுக்கு வந்ததும் என் பெற்றோர் ஹரிஹரனையும் கமலாட்சியையும் என்னையும் ஸ்ரீதரனையும் இணைத்து பேசுவதைக் கண்டு என் உள்ளம் குமுறிற்ற. அப்பா சம்பிரதாயப்படி மறுநாள் பார்க்க வரும்படி அவர்களை அழைக்கச் சென்றவர் மாலையில் பரபரப்புடன் திரும்பி வந்தார். அவருடைய பரபரப்புக்கு என்ன காரணம் என்று நாங்கள் திகைத்த போது அவர் அம்மாவிடம், கேட்டாயா சங்கதியை? 2 பிள்ளைகளும் விசாலாட்சியைத்தான் மணந்து கொள்ள விரும்புகிறார்களாம் என்று கூறவே, என்ன என்ன என்ற ஆச்சரிய குரல்கள் அறையெங்கும் எதிரொலித்தன. எனக்கு என் காதுகளையே நம்ப முடியவில்லை. கனவு காண்கிறோமா என்ற சந்தேகமாக கூட இருந்தது. உணர்ச்சி பெருக்கில் உடல் சிலிர்த்தது. மறுகணம் பெயர் மாறாட்டமாக காதில் விழுந்து இருக்குமோ என்ற எண்ணம் என் உற்சாக அலைக்கு அணை போட்டது. பாட்டியும் சந்தேக குரலில், ஏண்டா நன்றாக கேட்டாயா எந்த பெண் என்று? பெயர் மாற்றி சொல்லுகிறார்களோ என்னமோ என்று கேட்டாள். அப்பா குறுக்கிட்டு, என்ன அம்மா, நான் அவ்வளவு தூரம் விசாரிக்காமல் சொல்லுவேனா? 2 பிள்ளைகளும் தான் விசாலாட்சி அன்று உடுத்தியிருந்த புடவை, நகையிலிருந்து அவள் உயரம், பருமன் முதல் கொண்டு அப்படியே விவரிக்கிறார்கள் என்று சிவசாமியே வந்து சொன்னானே என்றார். எல்லோரையுமே இந்த செய்தி திகைக்க வைத்தது. அப்பா சிறிது மௌனத்துக்கு பிறகு, நான் என்னத்தை சொல்லுகிறது? சிவசாமி எவ்வளவோ சொன்னான். 2 பேரும் ஒரே பிடிவாதமாக விசாலாட்சியை வேண்டுமானால் பண்ணிக்கொள்வதாக சொல்லுகிறார்கள். இல்லாவிட்டால் இப்பொழுது கல்யாணம் வேண்டாமாம். பிறகு அவர்களுக்குள் பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாளைக்கு 2 பிள்ளைகளும் இங்கு வருவார்கள். விசாலாட்சியை தனக்கு பிடித்தவனை தேர்ந்து எடுக்கட்டும் என்ற முடிவுதான் அது. அதிசயமாயிருக்கே என்று வியந்த பாட்டி திரும்பவும் என் கன்னத்தை வலித்து தன் நெற்றியிலே சொடுக்கி கொண்டு திருஷ்டி கழித்தாள். குதூகலத்தால் என் மனம் குதி போட்டாலும் நான் அசையாமல் சிலை போல உட்கார்ந்திருந்தேன். விசாலாட்சிக்கு பிடிச்சவனை பண்ணிக்கட்டும், அப்புறம் மற்றவன் கமலாட்சியை பண்ணிப்பானோ இல்லையோ? அதை கேட்டாயா என்ற பாட்டி சந்தேக குரலில் வினவினாள். கேட்காமல் இருப்பேனா?
முதலில் விசாலாட்சி யாரை தேர்ந்து எடுக்கிறாள் என்று பார்ப்போம், பிறகு மற்ற விஷயத்தை பற்றி யோசிப்போம் என்று 2 பிள்ளைகளும் பிடிக்கொடுக்காமல் பேசுகிறார்கள் என்று சிவசாமி சொன்னான் என்று கூறிய போதே அப்பாவின் குரல் ஏனோ தழுதழுத்து விட்டது. இதுவரையிலும் ஒரு பிரமிப்புடன் அமர்ந்திருந்த கமலாட்சி ஒரு கேவலுடன் எழுந்து உள்ளே ஓடிவிட்டாள். அம்மா இருந்த இடத்தை விட்டு அசையவும் இல்லை, வாய் திறந்து பேசவும் இல்லை. நேரம் செல்ல செல்ல என் மனதில் மோதிய சந்தோஷ அலைகள் மெதுவாக அடங்க ஆரம்பித்தன. என்னையும் அறியாமல் என் உள்ளத்திலே மூண்ட வேதனை கண்களில் நீரை நிரப்பியது. நான் அடைய தகுதியில்லாத ஒன்றை அடையப் போவதை எண்ணி என் வீட்டவர்கள் துக்கம் கொண்டாடுவதாக எனக்கு தோன்றியது. கமலாட்சி பிறந்ததிலிருந்து எல்லா விஷயங்களிலும் எனக்கு போட்டியாக நின்று வெற்றி பெற்று இருக்கிறாள். ஆனால் வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் என் முன்னால் அவள் தோற்றுவிட்டாள். அது போதும். இவ்வளவு நாட்கள் நான் வளர்த்து வந்த தாழ்வு மனப்பான்மை என்று நீங்கிவிட்டது. இனிமேல் நான் எதையுமே சகித்து கொள்வேன். பாவம் கமலாட்சி, அவளுக்கு சிறிது எதிர்ப்பை கூட தாங்கிக் கொண்டு பழக்கமே இல்லை. அப்படி பழகவும் பெரியவர்கள் அவளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. இப்பொழுது இந்த பெரும் அதிர்ச்சியை எப்படி அவள் தாங்கிக் கொள்வாள்? துக்கத்தினால் விம்மி தனியம் அவள் முதுகையை வெறித்து பார்த்தவாறு நான் என் கட்டிலில் அமர்ந்து இருந்தேன். இதுவரையிலும் அவளுடைய ஒவ்வொரு செய்கைக்கும் ஆத்திரப்பட்ட எனக்கு இப்பொழுது முதல் தடவையாக அவள் மீது அனுதாபம் ஏற்பட்டது. பெற்றோர்கள் போக்கையும் கமலாட்சியின் நிலையையும் எண்ணி பார்க்க பார்க்க என் உற்சாக ஊற்று அடியோடு வற்றிவிட்டது. மெதுவாக எழுந்து என் மேஜை முன்னால் போய் அமர்ந்தேன். பேனாவை திறந்து மடமடவென்று எழுத ஆரம்பித்தேன். அன்புள்ள கமலாட்சி, தயவு செய்து அழாதே. நாளை நான் திட மனதுடன் ஸ்ரீதரனை தான் விரும்புவதாக சொல்ல போறேன். பிறகு சிவசாமி மாமா எப்படியாவது உனக்கும் மற்றவருக்கும் மனம் முடித்து விடுவார். ஏனோ இதை நேரிலே சொல்ல எனக்கு தைரியம் இல்லாததால் கடிதத்தில் எழுதுகிறேன். இது நாள் வரையிலும் கண் கலங்காத நீ இனி எந்நாளுமே அப்படியே இருக்க வேண்டும். இப்படிக்கு உன் விசாலாட்சி. கடிதத்தை பரபரவென்று மடித்தேன். நொடியிலே கமலாட்சியின் அருகில் சென்று குலுங்கும் அவளுடைய தோள்களை ஆதரவுடன் பற்றி தூக்கினேன். திடுக்கிட்டு நிமிர்ந்த அவளுடைய கைகளில் கடிதத்தை திணித்துவிட்டு மௌனமாக நடந்து வந்து என் கட்டிலில் படுத்து கொண்டேன். கமலாட்சி ஒன்றும் புரியாமல் என்னையும் கடிதத்தையும் மாறி மாறி பார்த்தாள். பிறகு மெதுவாக அதை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். சில்லென்று கன்னத்திலே கைகளின் ஸ்பரிசம் பட்டது. திடுக்கிட்டு கண் விழித்த போது கமலாட்சி என் அருகில் அமர்ந்திருந்தாள். கமலாட்சி மெதுவாக குனிந்து என் காதருகில், எப்பொழுதும் விட்டு கொடுத்தே உனக்கு பழக்கமக்கா. ஆனால் இந்த தடவை தேர்ந்தெடுக்கும் உரிமை எனக்கு இருந்தால் அல்லவா நீ விட்டு கொடுக்க முடியும். என் கர்வத்துக்கும் சரியான அடி. என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நீ விரும்புகின்றவரை எனக்கு விட்டு கொடுத்தும் பிரயோஜனமே இல்லை என்றபோது நான் பதறி எழுந்து, நான் விரும்புகின்றவரா என்று வியப்புடன் கேட்டேன். கண்களை துடைத்து கொண்டு விரக்தியாக சிரித்த கமலாட்சி, ஆமாம், உன் கடிதத்தின் வாசகங்களை நீ யாரை விரும்புகிறாய் என்பதை தெளிவாக காட்டிவிட்டனவே என்றாள். அடுத்த நாள் நான் என் மனதில் வரித்தவர் மட்டும் சம்பிரதாயப்படி என்னை பெண் பார்க்க வந்தார். அவரது குறுகுறுத்த விழிகள் ஆர்வத்துடன் 1000 விஷயங்கள் பேச துடிக்கவே அவற்றை சந்திக்க சக்தியற்று போய் நான் நாணி தலை குனிந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த கமலாட்சி கேலியாக, நிமிர்ந்துதான் பாரேன் அக்கா, அவர் உன்னையே பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது அவள் முகம் கல்மிஷமின்றி மலர்ந்தது போலவே என் பெற்றோர்கள் முகங்களும் பூரிப்புடன் காணப்பட்டன. என் கல்யாணம் நடந்த 6 மாதங்கள் கழித்து கமலாட்சிக்கு வேறு இடத்தில் கல்யாணம் நிச்சயமாயிற்று. அவள் மனம் உவந்து ஏற்றுக்கொண்ட அந்த மாப்பிள்ளை நல்ல கருப்பு. இதற்கு பிறகு எங்கள் குடும்பத்தில் யாருமே நிறத்தை பற்றிய பேச்சையே எடுப்பதே இல்லை. அன்பானவர்களே, பத்மாவதி அவர்கள் எழுதிய விட்டு கொடுத்தவள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.